டேய், உன் பொண்டாட்டி வேலை பாக்குற அதே கடையில தானடா என் பொண்ணு விஜய் வேலை பாக்குறா. என் பொண்ணு விஜய வேணும்னே பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அத வெளியில சொல்ல முடியாம விஜய் உள்ளுக்குள்ளேயே தினமும் அழுது செத்துட்டு இருக்கா. எதுக்கு இவளுக்கு ஒரு கேவலமான பழி வாங்குற புத்தி? அத கேட்கதான் நான் இன்னைக்கு கடைக்கு போனேன். தள்ளுங்க, போதும். உங்க பொண்ணு என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டு போனவ தானே அவ. உங்களை உட்கார வச்சு சோறு போடுற எங்களை விட ஓடி போய் உங்க மானத்தை வாங்கினவதான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டால. ஏய், திரும்ப திரும்ப ஓடி போனவன்னு சொன்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, என் பொண்ணு வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. அது எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஆனா அது எல்லாத்தையும் மறந்து தூக்கி போட்டு என் பொண்ணை நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ரொம்ப சரியானவங்களா இருந்துட்டோமா சொல்லு? சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருத்தனால ஏமாத்தப்பட்டு அவ நிர்கதையா நின்னுட்டு இருக்கா. அவளை அரவணைக்க வேண்டிய நேரத்துல இப்படி காயப்படுத்தினா அது நல்லாவா இருக்கும்? இங்க பாருங்க, இந்த வெட்டி வியாக்கியனால என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதா இருந்தா இந்த வீட்ல நீங்க இருக்க தேவையில்லை. இப்பவே உங்க பொட்டு பிடிக்க தூக்கிட்டு வெளியில போங்க.